அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ் எல்லாரையும் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறும் செய்தி, ஷார்ட் மெசேஜ் மூலமாக மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வது, உங்களை சந்திப்பது, உங்களோடு தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய கிருபை என்று நான் கருதுகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஒரு தருணம் காலையிலேயே தேவ சத்தம் கேட்பது. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய வேத வார்த்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பாகம். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா தீர்க்கதரிசி செப்பனிட்டார். அது கர்த்தருடைய பலிபீடம். சரி, யார் தகர்த்து போட்டார்கள் என்றால், இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் நிதானமாய் வாசித்தால் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய தாசனாகிய எலியாவுக்கும் இடையே அந்த கர்மேல் பர்வதத்தில் ஒரு பெரிய சவால். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஏராளமான பேர், கிட்டத்தட்ட மொத்தத்தில் 850 பேர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எலியாவோட எத்தனை பேர்? ஒருத்தரும் கிடையாது. எலியா தனி மனிதனாய் நிற்கிறான் தேவனுடைய அபிஷேகத்தோடு. அவர்களுக்கு முதலாவது வாய்ப்பு கொடுத்தார். எந்த தெய்வம் பதில் கொடுக்குதுப்பா பார்க்கலான்னு. அவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சத்தம்லாம் போட்டு பார்த்தாங்க, ஒரு பதிலும் வரல. கடைசியாக ஒன்னே ஒன்று நடந்துச்சு. அது என்ன? கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்து போட்டுட்டாங்க. எலியாவின் வேலை வந்தபோது தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை முதலாவது செட்ரைட் பண்றாரு, ரீபில்ட் பண்றாரு, ரிப்பேர் பண்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு தெரியுமா? உங்களோட உங்க குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடத்தை நீங்க ரீபில்ட் பண்ணுங்க. சரியா? குடும்ப வாழ்க்கை பலிபீடத்தை, உங்க குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடத்தை பிசாசு உடைச்சிருக்கலாம். சந்தேகம், எரிச்சல், கோபம், யாரோ ஒன்று சொன்னாங்க, அதை மனதில் வைத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடத்தை நீங்கள் கட்டி எழுப்ப ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் பலிபீடம் அது குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடம், 2வது ஜெப வாழ்க்கையாகிய பலிபீடம், 3வது பரிசுத்தமாகிய பலிபீடம். பிசாசு உடைச்சிருக்கிறான். அதனால தான் சில நேரங்களில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது, திடீர்னு ஷார்ட் டெம்பர் வந்துடுது. ஆனால் இன்றைக்கு காலையில் கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நீங்க கட்டப்படுவீங்க, மறுபடியும் அந்த பலிபீடத்தின் மேல் நான் அக்கினியை ஊற்றுவேன். ஆமேன். அப்போது ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தரே தெய்வம் என்று சொன்னது போல, ஆமேன், நீங்களும் சொல்ல போறீங்க. உங்களை பார்க்கிற புறஜாதியார் சொல்ல போறாங்க, இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று. இதுதான் நடக்க போகுது உங்க வீட்டில். தைரியமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜா, உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமேன். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடத்தை பற்றி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். பிசாசு குடும்பத்தை உடைக்க பார்த்தால் என் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல் கிருபையாயிருப்பீராக. குடும்பத்துக்குள்ளே நுழைந்து சந்தேகம், போட்டி, பொறாமை, தேவையில்லாத கோல் சொல்லுதல், குறை சொல்லுதல், குற்றம் கண்டுபிடித்தல், இவைகள் வீட்டுக்குள் வரவே கூடாது ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி நீர் பாதுகாத்து கொள்ளும்படி உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடம் இன்றைக்கு மறுபடியும் கட்டப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையாகிய பலிபீடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டுட்டார். உங்க குடும்ப வாழ்க்கை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். தேவனுக்குள்ள, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க குடும்பத்துக்கும் இன்றைக்கு செய்தி வந்திருக்குது. அதனால தான் அவங்களை அன்போடு கூட நான் கேட்குறேன். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.